حي على الفلاح. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் உசூலு சுன்னாவுடைய இந்த வகுப்பில் அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டி இருக்கின்றானோ, அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. உசூலு சுன்னா இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய புத்தகத்தில் இருந்து இதுவரை 5 அடிப்படைகளை பார்த்திருக்கிறோம். இதுதானே 5 அடிப்படைகளை இதுவரை அல்ஹம்துலில்லாஹ் பார்த்திருக்கிறோம். இந்த 5 அடிப்படைகளிலும் இதற்கு பின்னால் வரக்கூடிய அடிப்படைகளிலும் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்து கூறுகின்ற மிக முக்கியமான விஷயங்கள் எதுவென்றால், நாம் அறிந்த விஷயங்களாக இருந்தாலும் இதை மீண்டும் மீண்டும் அஹ்மத் ரஹிமஹுல்லா பதிவு செய்யக்கூடிய அவசியம் என்னவென்றால், குர்ஆன் சுன்னாவை ஆராய்வதில், குர்ஆன் சுன்னாவை வைத்து விவாதம் செய்வதில், தர்க்கிப்பதில் எல்லை மீறுதலோ அறிவை புகுத்துதலோ அல்லது சந்தேகித்தலோ இந்த காரியங்கள் எல்லாம் குர்ஆன் சுன்னாவுடைய எந்த விஷயத்திலும் நிகழ்ந்து விடக்கூடாது. குர்ஆன் ஒன்றை கூறினால், சுன்னா ஒன்றை கூறினால் அது அறிவுக்கு பொருந்துகிறதா என்ற அறிவை வைத்து மோதி பார்த்துதான் நம்பிக்கை கொள்வோம் என்ற நம்பிக்கை இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்களுடைய நம்பிக்கை. ஒரு முஃமின் யார் குர்ஆன் ஒன்றை சொன்னால், ஹதீஸ் ஒன்றை சொன்னால், சமிஅனா வ அத்அனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். எதையெல்லாம் கட்டுப்பட வைத்தோம்? என் அறிவையும் கட்டுப்பட வைத்தேன், என் உள்ளத்தையும் கட்டுப்பட வைத்தேன், என் செயல்களையும் கட்டுப்பட வைத்தேன். குர்ஆன் சுன்னாவுடைய இந்த விஷயம் அறிவுக்கு பொருந்தினால்தான், அல்லது அறிவாளிகளுடைய அறிவுக்கு பொருந்தினால்தான், அல்லது அறிஞர்களுடைய ஆராய்ச்சியாளர்களுடைய அறிவுக்கு பொருந்தினால்தான் நான் நம்பிக்கை கொள்வேன் என்று கொள்ளக்கூடிய நம்பிக்கையை அல்லாஹ் ஈமானாக அங்கீகரிக்க மாட்டான். இதைத்தான் கதருடைய விஷயத்திலும் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்ய எமக்கு முனைந்தார்கள். கதர் உனக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, கதரை நீ குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நம்பிக்கை கொண்டே தீர வேண்டும். நன்மையும் அல்லாஹ்வின் நாட்டத்தில் தான் நடக்கிறது, தீமையும் அல்லாஹ்வின் நாட்டத்தால் தான் நடக்கிறது. அல்லாஹுடைய சக்தி இல்லாமல், அல்லாஹுடைய ஆற்றல் இல்லாமல் இந்த பூமியில் எதுவும் நடைபெறாது. குர்ஆன் அதை சொல்லுகிறது, சுன்னா அதை சொல்லுகிறது. அதை ஆராயாது, சிந்திக்காது, அதை உன் அறிவையும் உன் உள்ளத்தையும் உன் செயல்களையும் அப்படியே அதில் அடிபணியவை என்பதற்காகத்தான் அஹ்மத் ரஹிமஹுல்லா கதரை பற்றி கொண்டு வந்தார்கள். அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்ற 6வது அடிப்படை, மிக முக்கியமான அடிப்படைகளில் ஒன்று, இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா தங்களுடைய வாழ்நாளில் அதிகமாக சோதிக்கப்பட்ட ஈமானிய உறுதியுடைய அடிப்படையும் இந்த அடிப்படை. என்ன? இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், قال الإمام أحمد رحمه الله والقرآن كلام الله وليس بمخلوق ولا يضعف أن يقول ليس بمخلوق فإن كلام الله ليس ببائن منه وليس منه شيء مخلوق وإياك ومناظرة من نحدث فيه ومن قال في اللفظ وغيره ومن وقف فيه فقال لا أدري مخلوق أو ليس بمخلوق وإنما هو كلام الله فهذا صاحب بدعة مثل من قال هو مخلوق
وإنما هو كلام الله وليس بمخلوق. அஹ்மத் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையின் உண்மையான பொருள், வல் குர்ஆனு கலாமுல்லாஹ், குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தையாகும், அல்லாஹுடைய பேச்சாகும். வலைஸ பிமக்லூகின், அது படைக்கப்பட்டது கிடையாது. வலா யதுஃபு அன் யகூல லைஸ பிமக்லூக், எதுவும் உம்மை யாரையும் பலகீனப்படுத்த வேண்டாம், யாரையும் பலகீனப்படுத்தாது. லைஸ பிமக்லூக், குர்ஆன் படைக்கப்படவில்லை என்ற சொல், குர்ஆன் படைக்கப்படவில்லை என்ற சொல் யாரையும் பலகீனப்படுத்தாது. அதை சொல்லுவதற்கு யாரும் பலகீனப்படவோ பயப்படவோ தயக்கம் கொள்ளவோ அவசியம் கிடையாது. யாரையும் அது குறைவுபடுத்தாது, அல்லாஹ்வை அது குறைவுபடுத்தாது. லைஸ பிமக்லூகின், குர்ஆன் படைக்கப்பட்டது இல்லை என்பதை தெளிவாக சொல். குர்ஆன் படைக்கப்பட்டது கிடையாது. فإن كلام الله ليس ببائن منه, ஏன் குர்ஆனை அல்லாஹ்விடம் இருந்து பிரித்து பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய பேச்சை அல்லாஹ்வுடைய தன்மையிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய குறைவான விஷயங்களோ அதிகமான விஷயங்களோ குர்ஆனில் உள்ள எதுவும் படைக்கப்பட்டது கிடையாது. உம்மை எச்சரிக்கிறோம், நீ அதை ஆராய்வதை விட்டு, அதை சிந்திப்பதை விட்டு, அதில் புதிய கருத்துக்களை நுழைப்பதை விட்டும் உம்மை நாம் எச்சரிக்கிறோம். யார் இதில் தயக்கம் கொள்கிறார்களோ, எனக்கு குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லது படைக்கப்படவில்லையா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது, இது அல்லாஹ்வின் பேச்சு என்பது மட்டும் எனக்கு தெரியும் என்று யார் தயக்கம் கொண்டு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் பித்அத்தின் சொந்தக்காரர்கள். பித்அத் வழிகேடு, வழிகேடு எம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அந்த பித்அத்தின் சொந்தக்காரர்கள் யார்? அவர்களிடத்திலே கேட்கப்பட்டால் குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படாததா, அவர்கள் என்ன சொல்வார்கள்? அது எனக்கு தெரியாது, குர்ஆன் படைக்கப்பட்டதா என்று எனக்கு தெரியாது, குர்ஆன் படைக்கப்படவில்லை என்றும் எனக்கு தெரியாது, அது அல்லாஹ்வின் பேச்சு என்பது மட்டும் எனக்கு தெரியும் என்று தயக்கத்தோடு சொல்பவர்கள் பித்அத்தின் சொந்தக்காரர்கள். தைரியமாக சொல்லலாம், ஹுவ மக்லூகுன், அவர்கள் அந்த பேச்சை உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அது படைக்கப்பட்டதுதான் என்று சொல்பவர்களை போன்றுதான். ஹுவ மக்லூகுன் வ இன்னமா ஹுவ கலாமுல்லாஹ் வ லைஸ பிமக்லூகின். அந்த பித்அத்துடைய சொந்தக்காரர்களுடைய அந்த பேச்சு, தயக்கம் கொள்ளக்கூடிய அந்த பேச்சு எப்படிப்பட்டது? ஹுவ மக்லூகுன், அது படைக்கப்பட்டது என்று சொல்பவர்களை போன்றுதான். தயக்கம் காட்டுவதே, அதில் சந்தேகம் இருப்பதே, அதை உறுதிப்படுத்தாததைத்தான் அது காட்டுகிறது. அது படைக்கப்பட்டது என்ற கூட்டத்தை உடையவர்கள் தான் அது படைக்கப்படவில்லையா படைக்கப்பட்டதா என்றெல்லாம் எனக்கு தெரியாது, அது அல்லாஹ்வின் பேச்சென்றுதான் என்று சொல்லுவேன் என்று சொல்பவர்கள். மூமின்கள் யார்? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை கொண்ட அகீதாவை கொண்டவர்கள் யார்? அவர்கள் சொல்லுவார்கள், வ இன்னமா ஹுவ கலாமுல்லாஹ், இது அல்லாஹ்வின் பேச்சாகும், வ லைஸ பிமக்லூகின், அது படைக்கப்பட்டது கிடையாது என்று. அஹ்மத் ரஹிமஹுல்லா சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளுடைய விளக்கத்தை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றிய தாபிஈன்கள், அவர்களை பின்பற்றிய தபஅத் தாபிஈன்கள், அவர்களுடைய வழியில் மறுமை வரை பயணிக்கக்கூடிய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்த அந்த உண்மையான கொள்கை உடையவர்களுடைய அகீதா குர்ஆனுடைய விஷயத்தில் என்னவென்றால், முதலாவது அவர்கள் கொள்ள வேண்டிய நம்பிக்கை, அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ் பேசுவான். எப்போது நாடுகின்றானோ, எப்படி நாடுகின்றானோ, எந்த முறையில் நாடுகின்றானோ அப்படி அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் எப்படி நாடுகின்றானோ, எப்போது நாடுகின்றானோ, அவன் எப்படி நாடுகின்றானோ அப்படி அல்லாஹ் பேசுவான். பேச்சு என்பது, கலாம் என்பது அவனுடைய சிஃபத்தில் உள்ளது, அவனுடைய சிஃபத் தன்மையில், அவனுடைய தன்மையில் உள்ளது. பேச்சு அல்லாஹ்விடமிருந்து பிரித்து பார்க்க முடியாது, அது அல்லாஹ்வுடைய தன்மை, அல்லாஹ்வுடைய தன்மை. அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் பேசுவானா மாட்டானா? அல்லாஹ் பேசுவான். எப்படி அல்லாஹ் பேசுவான்? அவனுக்கு வாயிருந்தால் தான் பேசுவானா? மஆதல்லாஹ், அப்படியெல்லாம் சிந்திக்க கூடாது. அவனுக்கு நாவு இருந்தால் தான் பேசுவானா? மஆதல்லாஹ், அப்படியெல்லாம் சிந்திக்க கூடாது. அல்லாஹ் பேசுவான் என்று சொன்னவன் யார்? அல்லாஹ். அப்ப அல்லாஹ் பேசுவான் என்று சொன்னவன் அல்லாஹ் என்றால் அல்லாஹ் பேசுவான். அது எப்படி பேசுவான் எனக்கு தெரியாது. லைஸ கமித்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் கிடையாது, ஆனால் அல்லாஹ் பேசுவான். ஏன் பேசுவான்? அல்லாஹ் பேசுவான் என்று சொன்னவன்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்து நிசாவுடைய 164வது வசனம், வக்கல்லமல்லாஹு மூஸா தக்லீமா. நபி மூசாவோடு அல்லாஹ் பேசினான். நபி மூசாவோடு அல்லாஹ் பேசினான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி மூசாவோடு பேசினான் என்று சொல்கிறான். நபி மூசாவோடு பேசினான் என்றால் அல்லாஹ் பேசினான். இரண்டாவது கொள்ள வேண்டிய நம்பிக்கை என்ன? அல்லாஹ்வுடைய கலாம் என்பது, குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய கலாம் என்பது ஹர்ஃபும் சௌத்தும் சேர்ந்துதான். அந்த எழுத்துக்களும் அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன், எழுத்து. இந்த எழுத்தும் அதன் சப்தமும் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான். குர்ஆனில் கொள்ள வேண்டிய நம்பிக்கை என்ன? இந்த எழுத்தும் யாரால் சொல்லப்பட்டதுதான்? அல்லாஹுவால். அந்த சப்தமும் யாரால் சொல்லப்பட்டதுதான்? அல்லாஹுவால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் ஒரே ஹர்ஃப் கிடையாது. அலிஃபுன் தனி ஹர்ஃப், லாமுன் தனி ஹர்ஃப், மீமுன் தனி ஹர்ஃப், காஃப் ஹா யா ஐன் ஸாத், இது ஒவ்வொன்றும் தனித்தனி ஹர்ஃப். இந்த ஒவ்வொரு தனித்தனி ஹர்ஃபும் யாரால் கொடுக்கப்பட்டதுதான்? அல்லாஹுவால். இது கொடுக்கக்கூடிய சப்தமும் யாரால் கொடுக்கப்பட்டதுதான்? அல்லாஹுவால். அல்லாஹ்வுடைய தூதரால் இந்த சப்தங்கள் உருவாக்கப்படவில்லை. இந்த காஃபை இப்படி உச்சரிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹர்ஃபையும் கொடுத்தான், சப்தத்தையும் கொடுத்தான். இந்த இரண்டும் தான் அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ் குர்ஆன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபஸ்தமி' லிமா யூஹா, சூரத்து தாஹாவுடைய 13வது வசனம். ஃபஸ்தமி' லிமா யூஹா, நபி மூசாவுக்கு சொல்கிறான், நபியே, அல்லாஹ் உமக்கு எதை வஹியாக கொடுக்கின்றானோ அதை செவிமடுங்கள். செவிமடுங்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அதை உச்சரித்திருக்க வேண்டும், அல்லாஹ் அதை பேசி இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய பேச்சு தான் குர்ஆன். அது ஹர்ஃபும் சப்தமும் சேர்ந்ததுதான். மூன்றாவது நம்பிக்கை என்ன? அல்லாஹ்வுடைய பேச்சு என்பது அவனோடு இணைந்தது. அது அஸலி, அது அவனோடு இருப்பது, அது உருவாவது கிடையாது, அது படைக்கப்படுவது கிடையாது, அவனோடு உள்ளதுதான். அதை அல்லாஹ் எப்போது நாடுவானோ அப்போது அல்லாஹ் பேசி குர்ஆனை கொடுத்தான். குர்ஆனை அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? எப்போது அல்லாஹ் நாடுவானோ, எப்போது அல்லாஹ் விரும்புவானோ அப்போது ஜிப்ரீலுக்கு கட்டளையிடுவான். ஜிப்ரீல் அதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொண்டு செல்வார்கள். லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற ஏட்டிலிருந்து எடுக்கப்பட்டது குர்ஆன் அல்ல. அங்கே குர்ஆன் இருக்கிறது, ஆனால் குர்ஆன் ஜிப்ரீலுக்கு கொடுக்கப்பட்டது எங்கிருந்து தான்? அல்லாஹ்விடம் இருந்துதான். அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக ஜிப்ரீல் கேட்டார், அல்லாஹ் நாடிய பொழுது. அது எப்போது அல்லாஹ் நாடினான், எப்படி நாடினான், எப்படி எடுத்து வைத்தான் ஜிப்ரீலுக்கு நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு வஹையை கொடுத்தான். அந்த வஹையை சுமந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பேச்சு என்பது அவனோடு இணைந்தது. அல்லாஹ் அதை எப்போது நாடுவானோ அப்படி பேசி குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். நான்காவது, கலாமுல்லாஹ் லைஸ பிமக்லூக், குர்ஆன் படைக்கப்பட்டது கிடையாது. இந்த வாதம் ஏன் வந்தது? குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படவில்லையா என்று. இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய காலத்தில் முஅ்தஸிலாக்கள் பிரிந்து சென்றார்கள். முஅ்தஸிலா, ஜஹ்மியாக்கள் பிரிந்து சென்றார்கள். இவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு பேச்சு என்ற தன்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அல்லாஹ் பேச மாட்டான். அல்லாஹ்வுடைய பேச்சு என்பதற்கு வேறு விளக்கத்தை அவர்கள் கற்பித்தார்கள். அல்லாஹ் பேசுவான் என்ற சிஃபத்தை மறுத்தார்கள். அல்லாஹ் பேசுவான் என்ற சிஃபத்தை, அல்லாஹ் பேச மாட்டான், மனிதனால் அல்லாஹ் பேசுவதற்கென்று மனிதர்களுடைய பேச்சோடு அல்லாஹ்வுடைய பேச்சை ஒப்பிட்டு அல்லாஹ்வுடைய பேச்சை மறுத்தார்கள். மறுத்த காரணத்தால் குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சல்ல என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ்விற்கு பேச்சு என்ற சிஃபத் இருக்கிறது, தன்மை இருக்கிறது, அல்லாஹ் பேசியதுதான் குர்ஆன் என்ற வாதத்தை கொண்டு வந்தார்கள். குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஜிப்ரீலுக்கு அல்லாஹ்வின் மூலமாக பேச்சாக அது இறக்கப்பட்டது. ஜிப்ரீலுக்கு அல்லாஹ், ஜிப்ரீலே நீங்கள் லவ்ஹுல் மஹ்ஃபூதுக்கு செல்லுங்கள், அங்கிருந்து குர்ஆனை எடுத்து செல்லுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் கட்டளையிடவில்லை. லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து குர்ஆன் எடுக்கப்பட்டது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சல்ல என்று சொல்பவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய காஃபிர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து ஏன் வெளியேறுகிறார்கள்? அவர்கள் அல்லாஹ்வுடைய சிஃபத்தை மறுக்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய சிஃபத்தை மறுத்தவன் யார்? காஃபிர். அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று சொல்பவன் யார்? காஃபிர். அல்லாஹ் கேட்க மாட்டான் என்று சொல்பவன் யார்? அதுபோல்தான் குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சில்லை என்று சொல்பவனும் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ குர்ஆன் ஜிப்ரீல் அவர்களுக்கு நேரடியாக அல்லாஹ் பேசியது. எப்படி பேசினான், எப்படி எடுத்து வைத்தான் அல்லாஹ் அறிந்தவன். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹீயின் மூலமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்தார்கள். அப்ப ஐந்தாவது அடிப்படை, அல் குர்ஆனு கலாமுல்லாஹ், குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்து தௌபாவுடைய 6வது வசனம், நபியே, முஷ்ரிக்குகள் யாராவது உம்மிடத்திலே அடைக்கலம் தேடி வந்தால், போருடைய காலத்தில் அடைக்கலம் தேடி வந்தால் அவர்களுக்கு உங்களுடைய வீடுகளில் அடைக்கலம் கொடுங்கள். ஏன் அடைக்கலம் கொடுங்கள்? ஹத்தா யஸ்மஅ கலாமல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சை அவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக. இப்ப குர்ஆனுக்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய பேர் என்ன? அல்லாஹ்வுடைய குர்ஆனை அவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக. குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதை கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சை அவர்கள் கேட்கட்டும் என்பதற்காக வீடுகளில் அடைக்கலம் கொடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுகிறான். 6வது அடிப்படை என்ன? குர்ஆன் இறக்கப்பட்டது, குர்ஆன் படைக்கப்பட்டது கிடையாது. குர்ஆன் இறக்கப்பட்டதா படைக்கப்பட்டதா? குர்ஆன் இறக்கப்பட்டது, படைக்கப்பட்டது கிடையாது. ஜிப்ரீல் படைத்தார் என்று கிடையாது, ஜிப்ரீல் இறக்கினார். அது யாருக்கு இறக்கப்பட்டது? ஜிப்ரீலுக்கு அல்லாஹ்வின் மூலமாக இறக்கப்பட்டது. அலிஃப் லாம் மீம் தன்சீலுல் கிதாப், தன்சீலுல் கிதாப், இறக்கப்பட்ட வேதம். அல்லாஹ் இங்கே படைக்கப்பட்ட வேதம் என்று சொல்லவில்லை. என்ன சொல்கிறான்? தன்சீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹ், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதம். இப்ப 7வது நம்பிக்கை என்ன? அல்லாஹ்விடத்திலிருந்து தான் குர்ஆன் வந்தது. மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ்விடத்திலிருந்து தான் குர்ஆன் உருவானது, அல்லாஹ்விடத்தில் தான் மீண்டும் இந்த குர்ஆன் திரும்பி செல்லும். குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, அல்லாஹ்விடமிருந்து தான் திரும்பி செல்லும். அங்கே இடைத்தரகர் கிடையாது. அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக குர்ஆன் வந்தது, இறக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய கலாம். எப்படி திரும்பி செல்லும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இப்னு மஸ்ஊத் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். தாரமி போன்ற கிரந்தங்களில் சஹீஹான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது. லா யுஸ்ரயன்ன அலல் குர்ஆனி ذات லைலத்தின், ஒரு இரவில் குர்ஆன் உயர்த்தப்படும். அல்லாஹு அக்பர். கொஞ்சம் கேளுங்க அந்த ஹதீஸை. ஒரு இரவில் குர்ஆன் உயர்த்தப்படும். ஃபலா யத்ருக்கு ஆயத்துன் ஃபி முஸ்ஹஃப், ஏட்டில் எந்த வசனமும் இருக்காது. வலா ஃபி கல்பி அஹதின் இல்லா ருஃபிஅத், யாருடைய கல்விலும் குர்ஆன் இருக்காது, எல்லாம் உயர்த்தப்பட்டு விடும். அப்போ உலகம் அழிவதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய எழுத்துக்களையும் உள்ளத்தில் பதியப்பட்ட அந்த வார்த்தைகளையும் அல்லாஹ் உயர்த்தி விடுவான். இது மறுமை வருவதற்கு முன்னால் நடக்க போகின்ற உண்மை. என்னாகும்? எழுத்துக்களும் மறைந்துவிடும், உள்ளத்தில் பதியப்பட்ட சப்தமும் மறைந்துவிடும். இப்ப இங்க என்ன ஆதாரம் கிடைக்கிறது இதிலிருந்து? முஸ்ஹஃபில் இருந்தும் உயர்த்தப்படும் என்றால் அந்த முஸ்ஹஃபில் பதிவு செய்யப்பட்ட எழுத்தும் யாருடையதுதான்? அல்லாஹ்வுடையதுதான். அது உள்ளத்திலே பதியப்பட்ட சத்தமும் யாருடையதுதான்? அல்லாஹ்வுடையதுதான். அப்ப இந்த இரண்டையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை வருவதற்கு முன்னால் இந்த பூமியில் எந்த முஃமின்களும் வாழாத பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்தி விடுவான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்படி என்றால் குர்ஆன் உயர்த்தப்படுவதற்கு முன்னால் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் உயர்த்தப்படுவதற்கு முன்னால் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் பயந்தார்கள் இந்த வசனத்தை கேட்டதற்கு பிறகு. குர்ஆன் உயர்த்தப்படுமா என்று அஞ்சினார்கள். நமக்கு அந்த முக்கியத்துவம், அந்த உணர்வு, அல்லாஹ்வுடைய பேச்சு என்ற ஆசை, அல்லாஹ்வுடைய வசனம் என்ற தாக்கம், அல்லாஹ்வுடைய பேச்சுகள் என்ற ஒரு கம்பீரம் நமக்கு குர்ஆனில் இன்றும் தெரியவில்லை. குர்ஆனை ஏதோ ஒரு மந்திர புத்தகமாகத்தான் இன்றும் நாம் பார்த்து வருகிறோம். பரக்கத்திற்கு சூரத்துல் வாக்கியா, கபருடைய வேதனைக்கு சூரத்துல் முல்க் என்று ஒரு மந்திர புத்தகமாகத்தான் குர்ஆனை இன்றும் நாம் பார்த்து வருகிறோமே தவிர குர்ஆன் எதற்கு இறக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினோமா என்றால் கிடையாது.
எதற்கு குர்ஆன் இறக்கப்பட்டது? எதற்கு குர்ஆன் இறக்கப்பட்டது? ஓதுவதற்கா? ஆம், ஓதுவதற்கு தான். எப்படி ஓதுவதற்கு? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து ஓதுவதற்கு. இப்படிதான் யோசித்து பாருங்கள், மனதில் கை வைத்து பாருங்கள். குர்ஆனை நான் திறந்து படித்திருக்கிறேன். குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடத்தில் என்ன பேசுகிறான் என்பதை நான் அறிவதற்காக என்று யாராவது குர்ஆனை ஓதிருக்கோமா? இல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. குர்ஆனை ஓதுவோம், என்ன சொல்லுகிறது என்று புரியாது. தொழுகையில இமாம் குர்ஆனை ஓதுவார், என்ன சொல்லுகிறது என்று புரியாது. சூரத்துல் ஃபாத்திஹா கூட இன்றளவும் அர்த்தம் தெரியாத மூமின்கள் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சூரத்துல் இக்லாஸுடைய பொருள் தெரியாது, சூரத்துல் ஃபலக்குடைய பொருள் தெரியாது, சூரத்துல் நாஸுடைய பொருள் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் அவன் தன்னை நினைத்துக் கொள்வான் மிகப்பெரிய முவாஹிதாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னிடத்தில் என்ன பேசுகிறான் என்று கூட அறியாதவன் மூமினாக இருப்பானா? அவன் மாற்று மதத்தார்களுக்கு குர்ஆனை கொடுப்பான், இதை படித்து நீங்கள் நேர்வழி பெறுங்கள் என்று. அவன் ஒருபோதும் அந்த குர்ஆனை படித்து நேர்வழி பெற்றிருக்க மாட்டான். நடக்கிறதா இல்லையா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நபிமார்கள் சொல்லுவார்கள் நாளை மறுமையில், வகால ரசூல் யா ரப் இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. யா அல்லாஹ், இந்த கூட்டம் குர்ஆனை புறக்கணித்து விட்டது. யா அல்லாஹ், எதிலெல்லாம் புறக்கணித்தது? ஓதுவதை புறக்கணித்தது. அல்லாஹு அக்பர். எத்தனை பேர் ஓதுகிறோம் குர்ஆனை? ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுஐ முடிப்பது எவ்வளவு பேருக்கு எவ்வளவு சிரமம் என்று. உலகத்தில் உலக ஆதாயங்களை தரக்கூடிய எத்துணை புத்தகங்களை ஒரு நாளில் படித்து முடிக்க வேண்டும் என்றாலும் படித்து முடிப்பதற்கு நம்முடைய சமூகத்தில் பலர் தயார். அதை மனனம் செய்து ஒப்பிக்க வேண்டும் என்றாலும் ஒப்பிப்பதற்கு நாம் தயார். நம்முடைய பிள்ளைகளை இந்த உலக ஆதாயங்களை தேடக்கூடிய கல்விகளை மனனம் செய்து உள்ளத்தில் ஏற்றும் வரை பின்னிலிருந்து அவர்களோடு போராடுகிறோம், சண்டை செய்கிறோம். அவர்கள் விழித்திருந்தாவது அதை படித்து மனனம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். ஆனால் குர்ஆனுக்கு இந்த முக்கியத்துவத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல்லுமா? கிடையாது. உண்டா இல்லையா? கிடையாது. அன்றைக்கு அவருக்கு தேர்வு இருக்கிறது என்றால் குர்ஆனை ஓதுவதை விட்டு பெற்றோர்களே தடுத்து விடுவார்கள். குர்ஆன் வகுப்புகளுக்கு செல்வதிலிருந்து பெற்றோர்களே தடுத்து விடுவார்கள். ஏன்? இதை விட அவர்களுக்கு இந்த காலத்தில் எது முக்கியம்? நடக்கிறதா இல்லையா? இதை விட இந்த காலத்தில் எது முக்கியம்? துன்யாவுடைய கல்வி முக்கியம். துன்யாவிலே மனிதன் எழுதிய எழுத்துக்கள் முக்கியம். அல்லாஹ்வுடைய கலாம் அவர்களுக்கு முக்கியமாக தெரிவதில்லை. குர்ஆனை ஓதுவதில் இருந்து இன்பமை துறந்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு பக்கத்தை ஓதி முடிப்பதற்கு முன்னால் அவருடைய உள்ளம் அப்படியே நெருக்கி வரும். என்னடா இது இவ்வளவு தூரம் போகுதுன்னு சொல்லி. இருக்குதா இல்லையா? இவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் குஃபுர் நயவஞ்சக தன்மைகளால் பிணைக்கப்பட்ட உள்ளம். யாருடைய உள்ளத்திற்கு குர்ஆனை ஓதும் பொழுது இன்பம் தெரியவில்லையோ அவர்கள் முடிவெடுத்து விடலாம். அவர்களுடைய கல்வை அல்லாஹ் பூட்டி விட்டான். அவர்களுடைய கல் சீரடப்பட்டு விட்டது அல்லாஹ்வால். இவருடைய கல்வை திறக்க வேண்டும் என்றாலும் குர்ஆன் தேவை. இவருடைய கல்வை திறந்து ஈமானின் சுவையை கொடுக்க வேண்டும் என்றாலும் குர்ஆன் தேவை. குர்ஆனில் இருந்து தூரமானவன் யாரிலிருந்து தூரமாகிறான்? ஏன்? குர்ஆனை அல்லாஹ்விடமிருந்து பிரித்து பார்க்க முடியாது. அல்லாஹ்வை புறக்கணிப்பவன் தான் குர்ஆனை புறக்கணிப்பான். அல்லாஹ்விற்கு எந்த முக்கியத்துவம் ஒரு முஃமின் கொடுக்க வேண்டுமோ அந்த முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய கலாமுக்கு கொடுக்காதவன் அல்லாஹ்வை புறக்கணித்தவன். அல்லாஹ்வை புறக்கணித்தவன் குர்ஆனை புறக்கணிப்பான். குர்ஆனை புறக்கணிப்பவன் அல்லாஹ்வை புறக்கணிப்பான். அவ்வளவுதான். ஏன் ரெண்டுமே இரண்டு. அல்லாஹும் குர்ஆனும் வெவ்வேறு கிடையாது. அல்லாஹ்வுடைய சிஃபத்து தான் குர்ஆன். குர்ஆனை ஓதுவதை புறக்கணித்தார்கள். குர்ஆனை மனனம் செய்வதை புறக்கணித்தார்கள். இத்தனை பேர் மனனம் செய்கிறோம். அதுவெல்லாம் ஹாஃபிதுகளுக்கு உள்ள பொறுப்பு. ஏதோ மொட்டை அடிச்சுட்டு மதரசால ஜிப்பாவையும் தொப்பியையும் போட்டுக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு கிடக்கிறாங்களே ஹாஃபிதுகள். இல்ல மாஷா அல்லாஹ், அவர்களுக்கு உள்ள பொறுப்புகள் என்று மூமின்களுடைய சமூகம் முடிவெடுத்து விட்டது. பள்ளியுடைய இமாமுடைய பொறுப்பு குர்ஆனை மனனம் செய்வது. யா அஹி, அல்லாஹ்வுடைய கலாம் உன்னுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் உன்னுடைய உள்ளத்தை பாலடைந்த வீட்டிற்கு ஒப்பிட்டார்கள். அந்த வீட்டில் எப்படி சுத்தம் இல்லையோ அந்த வீடு எப்படி அசுத்தமாக இருக்குமோ அது போன்று உன்னுடைய உள்ளமும் அசுத்தமாக இருக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஹாஃபிதுகள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பேச்சை அவர்களுடைய உள்ளத்தில் சுமக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தேர்ந்தெடுக்காமல் அல்லாஹ் கொடுக்க முடியாது. எல்லாரும் குர்ஆன் மனசுல சுமந்திர முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான் என்றால் உண்மையில் அவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ்.
மூன்றாவது, குர்ஆனை புரிவதை புறக்கணித்தார்கள். யா அல்லாஹ், எத்தனை பேர் என்ன குர்ஆன் சொல்லப்படுறங்கிறத ஆராயக்கூடிய சிந்திக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர்? ஒரு பொழுதுபோக்கிற்காகவோ மேல் சொல்லப்பட்ட மந்திரத்திற்காகவோ குர்ஆனை ஓதி பரக்கத்தையும் நன்மையும் தேடுவதற்காக மட்டும்தான் குர்ஆன். என்னுடைய வாழ்வின் பிரச்சனைக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? படித்தவர்கள் எத்தனை பேர்? என்னுடைய குடும்ப பிரச்சனைக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? தேடியவர்கள் எத்தனை பேர்? எத்தனையோ கவுன்சிலிங் சென்டருக்கு போய் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு உள்ளத்திலே நிம்மதியை தேடக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறார்களா இல்லையா? அல்லது இஸ்லாமிய பயான்களை கேட்டு உள்ளத்தின் நிம்மதியை தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஏதாவது உள்ளத்துக்கு நிம்மதி வேணுமா அல்லது நேரம் போகணுமா உடனே யாருடைய பயானாவது, யாருடைய யூடியூப்ல இருந்து பயான்களையோ கேட்டு உள்ளத்துக்கு நிம்மதி. ஆனால் குர்ஆனை மட்டும் கேட்டு உள்ளத்தின் நிம்மதியை தேடியவர்கள் எத்தனை பேர்? குர்ஆனை மட்டும் கேட்டு இஸ்லாமிய கல்வியை தேட வேண்டும் என்று அறிந்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு பயான் நிகழ்ச்சின்னு போடுங்க, வரக்கூடிய கூட்டத்தை பாருங்க. தஃப்சீர் நிகழ்ச்சின்னு போடுங்க, சூரத்துல் பக்கராவுடைய விளக்க உரையில் போடுங்க. அதுவே தீவிரவாதமா இஸ்லாமானு போடுங்க. எது அவர்களுடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக இருக்கிறது? பேச்சுக்களும் கவர்ச்சிகளும் தான் உள்ளத்திற்கு நெருக்கமாக இருக்கிறதே தவிர அல்லாஹ்வுடைய பேச்செல்லாம் ஒரு பொருட்டாகவே இல்ல மஷா அல்லாஹ் மதிக்கப்படுவது கிடையாது. இப்போ இல்முடைய மாணவர்கள் யார்? காலையிலும் குர்ஆனை ஓதுவார்கள், மாலையிலும் குர்ஆனை ஓதுவார்கள், இரவிலும் குர்ஆனை ஓதுவார்கள். எல்லா நிலைமையிலும் குர்ஆன் அவர்களுடைய வாழ்வோடு தொடர்பு பட்டிருக்கும். அவனுடைய ஒரு மணி நேரத்தை கூட குர்ஆனில் இருந்து பிரித்து பார்க்க முடியாது. அவன் வாழ்வு முழுவதும் அல்லாஹ்வுடைய பேச்சால் அமைந்திருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி கேட்கப்பட்ட பொழுது என்ன சொன்னார்கள்? கல் குர்ஆன். அவர்களுடைய வாழ்வு குர்ஆன், அவ்வளவுதான். அவர்களுடைய வாழ்வு அல்லாஹ்வுடைய கலாம், அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேச்சை செயல்படுத்துதல், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை செயல்படுத்துதல், அல்லாஹ்வுடைய பேச்சு நமக்கு சொல்லக்கூடிய கண்ணியத்தை தேடுதல் என்பதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அடையக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானாக. ஒரு ஆயத்தை செயல்படுத்தினால் அந்த ஆயத்தை நம்முடைய வாழ்வில் கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய வசனத்தை சுமக்கிறோம் என்று அர்த்தம். பெண்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் ஒரு ஆயத்தை தன்னுடைய ஆடையாக அணிவது. ஹிஜாப் யாருடைய ஆயா? யாருடைய வசனம்? அல்லாஹ்வுடைய வசனம். அல்லாஹ்வுடைய வசனத்தை ஆடையாக அல்ல அணிய கொடுத்திருக்கிறான். யார்களுக்கு? பெண்களுக்கு. இன்னைக்கு பெண்கள் ஆடைகளை அணிகிறாங்க இல்ல. மஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. இப்போ குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்தால் வந்தது, அல்லாஹ்விடத்தில் மீண்டும் அது திரும்பி செல்லும். குர்ஆனுடைய விஷயத்தில் எட்டாவது, குர்ஆனுடைய விஷயத்தில் குர்ஆனுடைய எழுத்துக்கள் படைக்கப்பட்டதென்றோ அல்லது படைக்கப்படவில்லை என்றோ பொதுப்படையாக சொல்லுவது கூடாது. ஏன்? முன்னால் வந்த அந்த வழிகட்ட குழுக்கள் எல்லாம் என்ன சொன்னது தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்ட பேச்சுதான், ஆனால் மனிதன் அதை படைக்கிறான் என்று சொன்னார்கள். மனிதன் அதை வஹையை மனிதன் படைக்கிறான். எப்படி படைக்கிறான்? குர்ஆன் மனிதனுடைய மூலமாக படைக்கப்படுகிறது. மனிதனுடைய வார்த்தைகள் படைக்கப்படுகிறதா இல்லையா? படைக்கப்படுகிறதா இல்லையா? படைக்கப்படுகிறதா இல்லையா? படைக்கப்படுகிறது. மனிதனுடைய வார்த்தைகள் படைக்கப்படுவதால் குர்ஆனும் படைக்கப்பட்டதுதான் என்று சொன்னார்கள் முஅ்தஸிலாக்கள் போன்ற வழிகட்டவர்கள் எல்லாம். எப்படி சொல்ல வேண்டும்? நீ அப்படி சொல்ல வேண்டும் என்றால் குர்ஆன் படைக்கப்பட்டது கிடையாது. நீ ஓதக்கூடிய ஓதுதல் படைக்கப்பட்டது, நீ ஓதக்கூடிய வசனங்கள் படைக்கப்பட்டது கிடையாது. புரியுதா? புரியுதா இல்லையா? இப்ப குல் ஹுவல்லாஹு அஹத் இது படைக்கப்படுகிறது. ஆனால் நான் ஓதிய குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, அது படைக்கப்பட்டது கிடையாது. என் வார்த்தைகள் படைக்கிறது சரி, அப்படி சொல். ஆனால் நான் ஓதக்கூடிய வசனம் படைக்கப்பட்டது என்று சொல்லாது. அல்லது என்ன சொன்னார்கள்? எதுவும் படைக்கப்படுவது கிடையாது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்று. அப்படி சொல்லக்கூடாது. இதுவும் தவறான கொள்கை. நீ படைக்கிறாய் உன் வார்த்தைகளை கொண்டு, அதை உன் வார்த்தைகள் படைக்கிறன, ஆனால் நீ ஓதுவது படைக்கப்பட்டது கிடையாது என்பதை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். இப்போ குர்ஆனில் கொள்ள வேண்டிய நம்பிக்கைகள் இந்த 8. இந்த 8 நம்பிக்கைகளை கொண்டு குர்ஆனை அணுகியவர் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்.
எப்படி சுருக்கமாக புரிய வேண்டும் என்றால், குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசியது, ஜிப்ரீல் அவர்கள் செவிமடுத்ததை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அவர்கள் வஹீயின் மூலமாக எடுத்து வைத்தது, அல்லாஹ்வுடைய தூதர் அதை எமக்கு உம்மத்திற்கு கொடுத்தது. இதுதான் குர்ஆன். இதை மூமின்கள் எல்லோரும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நம்முடைய அறிஞர்கள் என்ன சொன்னார்கள்? இமாம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல் குர்ஆனு கலாமுல்லாஹ், குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சாகும். ஃபலா துஸர்ரிஃபுஹு அலா ஆராஇக்கும், அதை உங்களுடைய சிந்தனைகளை கொண்டு நீங்கள் திருப்பி விடாதீர்கள். யார் சொன்னார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், யார் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொன்னானோ அவனுக்கு சவுக்கடி கொடுப்பதும் அவன் மரணிக்கும் வரை சிறை தண்டனை கொடுப்பதும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டம் என்று. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அல் குர்ஆனு கலாமுல்லாஹ் கைர மக்லூகின், குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சாகும், படைக்கப்பட்டது கிடையாது. வமன் கால மக்லூகுன் ஃபஹுவ காஃபிர். ஷாஃபிஈ சொன்னார்கள், யார் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொன்னானோ அவன் காஃபிர் ஆகிறான். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை குர்ஆன் படைக்கப்படவில்லை என்பதை நிரூபிப்பதற்காகவே சிறை தண்டனை அனுபவித்தார்கள். தெருக்களில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் இழுத்து வரப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டார்கள் அந்த ஆட்சியாளர்களால். இப்போ இது எத்தனையாவது ஆறாவதா ஏழாவதா? ஆறாவது. இப்ப ஏழாவது அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய மத்தல், வல் ஈமானு பிர்ருயத்தி யௌமல் கியாமஹ் கமா ருவிய அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் அஹாதீஸ் ஸஹாஹ் والحديث عندنا على ظاهره كما جاء عن النبي صلى الله عليه وسلم والكلام فيه بدعة ولكن نؤمن به كما جاء على ظاهره ولا نناظر فيه أحدا. ஆறாவது ஏழாவது மத்தனாக அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வருகிறார்கள் சுன்னாவுடைய அடிப்படைகளில், வல் ஈமானு பிர்ருயத்தி யௌமல் கியாமஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸஹீஹான அறிவிப்பின்படி நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம், சுன்னாவுடைய அடிப்படைகளை அறிந்தவர்கள் நம்பிக்கை கொள்கிறோம், அல்லாஹுவை நாளை மறுமையில் நாங்கள் பார்ப்போம் என்று. அல்லாஹுவை நாளை மறுமையில் நாங்கள் பார்ப்போம் என்று. இங்க புரியலாம் ஏன் அஹ்மத் பின் ஹம்பல் இதே வரிகளை திரும்ப திரும்ப சொல்ல வர்றாங்க. ஒவ்வொரு வரிகளையும் முடிக்கும் பொழுது சொல்லுவார்கள், இதை நம்பிக்கை கொள்ள வேண்டும், இதை ஆராயக்கூடாது. இப்போ இந்த சுன்னாவுடைய இந்த சட்டத்தை விளக்குறதுக்காகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்து சிந்திக்காதீங்க, இதுல நம்பிக்கை கொள்ளுங்க, இத முஜாதலா, இதை வாக்குவாதம் செய்யாதீர்கள், இதில் எப்படி என்று கேள்வி கேட்காதீர்கள் என்று ஒவ்வொன்றையும் சொல்லுவதற்கு ஈமான் பிர்ருயா, அல்லாஹுவை நாளை மறுமையில் பார்ப்பதை பற்றிய விஷயங்களை கொண்டு வருகிறார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய விஷயத்தில் எப்படி நம்பிக்கை கொள்ளுவார்கள்? முதலாவது நம்பிக்கை, அல்லாஹுவை முஃமின்கள் நாளை மறுமையில் பார்ப்பார்கள். அவர்களுடைய நேரடியான பார்வையை கொண்டு பௌர்ணமியின் வெளிச்சத்தில் சந்திரனை பார்ப்பது போன்று, அல்லது நடு உச்சியில் சூரியன் இருக்கும் பொழுது மேகங்கள் இல்லாத நிலையில் சூரியனை பார்ப்பதை போன்று அல்லாஹுவை நாளை மறுமையில் முஃமின்கள் பார்ப்பார்கள். இது குர்ஆன் சுன்னah அதை பின்பற்றிய சஹாபாக்கள் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டது. யார் இதற்கு மாற்றமாக இருக்கிறாரோ அவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் புதிய வழிமுறையை கடைபிடித்த பிதஅத்வாதி ஆவார். அல்லாஹுவை மூமின்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் கியாமாவுடைய 22 23வது வசனம், உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, நாளை மறுமையில் சிலருடைய முகங்கள் செழிப்பாக இருக்கும். அல்லாஹ் அந்த முகங்களாக நம்முடைய முகங்களை மாற்றுவானாக. உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அல்லாஹுவை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹு அக்பர். உஜூஹு யௌமைதின் நாதிரா, நதரா என்றால் பார்த்த, கண்ணால் பார்ப்பதற்கு தான் இந்த வார்த்தை குர்ஆனிலே பயன்படுத்தப்படும். கண்ணால் நேரடியாக கண்களை கொண்டு நாளை மறுமையில் மூமின்கள் அல்லாஹுவை பார்ப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைபி வஜாஅ பிகல்பின் முனீப் உத்குலூஹா பிஸலாமின் ذلிகல் யௌமுல் குலூத் லஹும் மா யஷாஊன ஃபீஹா வலதைனா மஸீத். அல்லாஹுவை தனிமையில் அஞ்சக்கூடியவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் பக்கம் உள்ளங்களை சாய்த்தவர்களாக வருவார்கள்.
அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், இந்த சொர்க்கத்திலே நீங்கள் நுழையுங்கள், நிரந்தரமாக நீங்கள் வாழ்வீர்கள், அதில் நீங்கள் தேடியது எல்லாம் கிடைக்கும், வலதைனா மஸீத், அதில் அதிகப்படுத்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அல் மஸீத் என்றால் தஃசீருடைய அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வை நாளை மறுமையில் பார்ப்பது. சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களுக்கு பிறகு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய இன்பத்தை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் கூறுகிறான், கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமைதில் லமஹ்ஜூபூன், அல்லாஹ் காஃபிர்களை தன்னை பார்க்க விடாமல் அல்லாஹ் தடுத்து விடுவான். சூரத்துல் முத்தஃபிஃபீனுடைய 15வது வசனம். அப்ப காஃபிர்கள் தடுக்கப்படுவார்கள் என்றால் மூமின்களுக்கு அல்லாஹ் பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். எப்படி ஜஹ்மியாக்கள் முஅ்தஸிலாக்கள் எல்லாம் இந்த அல்லாஹ்வை பார்ப்பதை மறுத்தார்கள், அல்லாஹ்வை பார்ப்பதை மறுத்தார்கள். அல்லாஹ்வை எப்படி பார்க்க முடியும், அல்லாஹ்வை எப்படி இந்த கண்கள் பார்க்கும் என்றெல்லாம் குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்படுகிறது. முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமah, நாளை மறுமையில் அல்லாஹ்வை நாங்கள் பார்ப்போமா? எவ்வளவு தெளிவான கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹல் துதாரூன ஃபி ருயத்தில் கமரி லைலத்துல் பத்ர், பௌர்ணமியின் வெளிச்சத்தில் சந்திரனை பார்ப்பதற்கு நீங்கள் போட்டி போடுவீர்களா? قال لا يا رسول الله, எப்படி போட்டி போடுவோம்? هل تضارون في الشمس ليس دونها سحاب, மேகங்கள் இல்லாத பொழுது சூரியனை பார்ப்பது உங்களுக்கு சிரமமா? இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, فإنكم ترونه كذلك, அப்படியே நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். அல்லாஹு அக்பர். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இதா دخل اهل الجنه الجنه, சொர்க்கவாதிகள் சொர்க்கம் நுழைந்து விட்டால் அல்லாஹ் கேட்பான், துரிதூன ஷைஅன் அஸீதுக்கும், உங்களுக்கு இதை அதிகப்படுத்தி தரவா? ஃபயகூலூன அலம் துபய்யித் உஜூஹனா அலம் துத்கில்னா அல் ஜன்னah வ துனஜ்ஜினா மினன் நார், யா அல்லாஹ் எங்களுடைய முகத்தை நீ வெண்மையாக்கவில்லையா, சொர்க்கத்தில் எங்களை நுழைக்கவில்லையா, நரகத்திலிருந்து எம்மை பாதுகாக்கவில்லையா என்று சொன்னவுடன் ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் தன் திரையை அகற்றுவான். ஃபமா உஅது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நஸரி இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல், அந்த சொர்க்கத்திலே கொடுக்கப்படக்கூடிய கூலிகளில் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்ற இந்த கூலி எதுவும் கிடையாது. லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள், ஓதச் சொன்னார்கள், அங்கே அழகிய நற்கர்மங்களும் வ ஜியாதா, ஜியாதா என்றால் அதிகப்படுத்துதல், அல்லாஹ்வுடைய பார்வையும் அங்கே உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாங்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஜரீர் இப்னு அப்துல்லா போன்ற அறிஞர்கள் சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் அமர்ந்திருந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பௌர்ணமியின் வெளிச்சத்தில் சந்திரனை பார்த்து சொன்னார்கள், அமா இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர், இந்த சந்திரனை நீங்கள் எப்படி இந்த பௌர்ணமியின் வெளிச்சத்தில் பார்க்கிறீர்களோ அது போன்று நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள், அதில் எந்த போட்டியும் முற்படுதலும் இருக்காது. فإن استطعتم ألا تغلبوا على صلاة قبل طلوع الشمس وقبل غروبها, அப்படி அல்லாஹ்வை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் முடிந்தால் இந்த தொழுகைகளை விட்டு எதுவும் உங்களை மிகைக்காமல் இருக்கட்டும், அஸருடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை. அல்லாஹு அக்பர். அஸருடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் நீங்கள் தொழுது வந்தால் அல்லாஹ்வை நாளை மறுமையில் பார்ப்பீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அடுத்த அடிப்படை என்ன? யார் அல்லாஹ்வுடைய பார்வையை இந்த சமூகத்தில் மறுக்கிறார்களோ, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய உலமாக்களின் அடிப்படையில், குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையிலும் அவர்கள் காஃபிர்கள். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. மூன்றாவது என்ன? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை யாரும் பார்க்க முடியாது. கான நபியன் அவ் ரசூலன் அவ் வலியன், யாராக இருந்தாலும் இந்த சமூகத்தில் அல்லாஹ்வை யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தில் அறியாமையில் இருப்பவர்களை விட்டு எம்மை பாதுகாப்பானாக, அவர்களை அறியாமல் இருந்து பாதுகாப்பானாக, அவர்களை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தில் உள்ளவர்கள் அறியாமையில் சென்று விட்டார்கள் என்றால், சிலர் சொல்லுகிறார்கள், எங்களுடைய வலி, எங்களுடைய ஷேக் அல்லாஹ்வை 1000 முறை சந்தித்தவர் என்று. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தவர் என்று ஒரு சில உரைகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சென்ற வாரம் ஒருவர் பேசுகிறார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை பாதுகாப்பானாக, பலர் கேட்டிருக்கலாம். அவர்
அவர் அறிஞருடைய பெயரை குறிப்பிட்டு இந்த அறிஞர் தினமும் காபாவிலே சென்று தொழுவாராம். காபாவிலே சென்று 5 நேர தொழுகையை தொழுவாராம். தமிழ்நாட்டிலே உள்ள அறிஞர் அவர். அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அவர்களுடைய விஷயத்தில் நாம் குறைவுபடுத்த வேண்டாம். அறிஞர் யாரெல்லாம் இந்த உம்மா நல்லவர்கள் என்று போற்றுகிறதோ முன்னால் சென்றவர்களை நாமும் ஆதரவு வைப்போம். அவர்கள் நல்லவர்கள் தான் என்று. அவர்களுடைய விஷயத்தில் எதையும் நாம் குறைவுபடுத்தக்கூடாது. அவர்களுடைய விஷயத்தில் நாம் எதையும் தவறாக கூறிவிடக்கூடாது. மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். எம்முடைய நேசனை புறக்கணித்தவருக்கு, நேசனுக்கு நோவினை செய்தவருக்கு எதிராக போரை நான் பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹுடைய நேசர்களை யாரையும் நாம் குறைபடுத்தி விடக்கூடாது. ஆதரவு வைப்போம். அவர்களும் அல்லாஹுடைய நேசர்களாக இருப்பார்கள் என்று இன்ஷா அல்லாஹ். அந்த அறிஞர் 5 நேரம் சென்று காபாவிலே தொழுவாராம். ஒரு முறை அவர் தன்னுடைய பேரப்பிள்ளையோடு தமிழ்நாட்டிலே விளையாடி கொண்டிருந்த பொழுது வக்துடைய நேரம் வந்ததற்கு பிறகு காபாவிற்கு தன்னுடைய பேரப்பிள்ளையும் அவர் அழைத்து சென்றாராம். அங்கிருந்த அரபு உலமாக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தையை அவர் மறந்து விட்டாராம். மறுபடியும் அந்த அறிஞர் தமிழ்நாட்டிற்கு வந்ததற்கு பிறகு, ஹரமிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்ததற்கு பிறகு, அல்லாஹு அக்பர், அந்த குழந்தையை தேடினாகலாம். குழந்தை கிடைக்கவில்லையா. அங்கிருந்த ஒரு வேலைக்கார பெண்மணி, அந்த வீட்டில் வேலை பார்த்த வேலைக்கார பெண்மணி காபாவிற்கு சென்று அந்த குழந்தையை எடுத்து வந்தாலாம். அந்த இடத்திலே இருந்த பெண்கள் கேட்டாகலாம், அந்த பெண்மணியை பார்த்து, உமக்கு எப்படி இந்த சக்தி கிடைத்தது? அந்த அறிஞருக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்தான், சரி, உமக்கு எப்படி கிடைத்தது என்று எல்லோரும் அந்த அறிஞரிடத்திலிருந்து சிலவற்றை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த சக்தியை வெளிப்படுத்தினார்கள். அந்த அறிஞருக்கு பணிவிடை செய்தேன். அவர் இல்லாத பொழுது அவர் சட்டையில் இருந்த வேர்வையை குடித்தேன். அந்த வேர்வையை குடித்ததால் அல்லாஹ் எனக்கு இந்த சக்தியை கொடுத்தான் என்று. சிரிப்பதற்காக அல்ல, இது சமூகம். எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்கள். இல்மில் இருந்து தூரமானதால், குர்ஆன் சுன்னாவுடைய நேரடி ஆதாரங்களிலிருந்து தூரமானதால், யார் எதை சொன்னாலும் மார்க்கமாக கருதும் அளவிற்கு உள்ள சமூகம். இதையும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சத்தமிட்டு கேட்கக்கூடிய சமூகம் இன்னும் இந்த உம்மத்தில் வாழ்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த அறியாமைகளை விட்டு. இந்த உலகத்தில் அல்லாஹுவை யாரும் பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே இதை கேட்டார்களா இல்லையா? யா அல்லாஹ், உன்னை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடு. லன் தரானி, மூசா, உம்மை என்னால் பார்க்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜுடைய பயணத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்ததாக சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து கிடையாது. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்த பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி சொல்லுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மன் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரப்பஹு ஃபகத் அலம அலல்லாஹில் ஃபிர்யா. யார் மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று நம்புகிறார்களோ, இவர்கள் அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய இட்டுக்கட்டளை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஹல் ரஅய்த ரப்பக், ஹல் ரஅய்த ரப்பக், உங்கள் ரப்பை பார்த்தீர்களா? எவ்வளவு தெளிவான கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நூருன் அன்னா அரா, அவன் வெளிச்சமானவன், அவனை நான் எப்படி பார்ப்பது? அவ்வளவுதான். நூருன் அன்னா அரா, அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான். வலா யம்பகி லஹு அன் யனாம், அல்லாஹ்விற்கு உறக்கம் தேவையில்லை. யர்ஃபஉல் கிஸ்த வ யக்ஃபிது, தராசை உயர்த்துவான், தராசை தாழ்த்துவான். வ யுர்ஃபஉ இலைஹி அமலுன் நஹாரி பில் லைலி வ அமலுன் நஹாரி பின் நஹார், அமலுல் லைலி பின் நஹார். இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது, பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் இடத்திலே சென்று விடுகிறது. ஹிஜாபுஹுன் நூர், அவனை மறைக்கக்கூடிய திரை அவனுடைய வெளிச்சமாகும். ஹிஜாபுஹுன் நூர், அவனுடைய திரை வெளிச்சமாகும். லவ் கஷஃபஹு லஹரக சுப்ஹாத்து வஜ்ஹிஹி மன் தஹா இலைஹி பஸருஹு மின் ஹல்கிஹி. அதை திறந்தால், அந்த திரையை இழுத்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திரையை திறந்து விட்டால், அந்த ஒளி இந்த உலகத்தில் பார்வை எட்டும் தூரம் அளவிற்கு உள்ள படைப்புகளை சுட்டரித்து விடும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய அந்த திரையை அகற்றினால், அல்லாஹ்வுடைய அந்த ஹிஜாபை அகற்றினால், அல்லாஹ்வுடைய ஒளி பார்வை எட்டும் தூரம் அளவிற்கு உள்ள படைப்புகளை சுட்டரித்து விடும். இப்ப இந்த பூமியில் அல்லாஹ்வை யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வை நாளை மறுமையில் தான் முஃமின்கள்
சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அதற்கு முன்னால் மஹ்ஷர் மைதானத்தில் முஃமின்களுக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுப்பான். மஹ்ஷர் மைதானத்தில் முஃமின்களுக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுப்பான். இதன் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய அறிஞர்கள் அடிப்படையில் கொள்ள வேண்டிய நம்பிக்கை. இறுதியாக ருயத்து ஹக்குன் லி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்ப்பது உறுதி, பிகைரி இஹாதத்தின் வலா கைஃபிய்யா, ஆனால் அதனுடைய முழுமை நமக்கு தெரியாது. எப்படி பார்ப்போம் என்று தெரியாது. பார்ப்போம், அவ்வளவுதான். அதை நம்பிக்கை கொண்டால் போதும். எப்படி பார்ப்போம், எப்படி எந்த நிலைமையில் பார்ப்போம், இதுவெல்லாம் எனக்கு தெரியாது. அல்லாஹ்வை பார்ப்போம், அல்லாஹ்வை சூழறிய முடியாது. ஏழாவது அடிப்படை. ஏழாவதா ஆறாவதா? எட்டாவது. الإيمان والإيمان بالميزان يوم القيامة كما جاء يوزن العبد يوم القيامة فلا يزن جناح بعوضة وتوزن الأعمال العباد كما جاء في الأثر. எட்டாவது கொள்ள வேண்டிய நம்பிக்கையாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வருவது, நாளை மறுமையில் தராசை முஃமின்கள் நம்பிக்கை கொள்கிறோம், அது நிறுத்தப்படும். ஈமான் பில் மீசான், மீசான் என்ற தராசு நிறுத்தப்படும் மறுமையில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது போல, யூஸனுல் அப்து யௌமல் கியாமா, மறுமையில் அப்துடைய அமல்கள் நிறுத்தப்படும். ஃபலா யஸிலு ஜனாஹ பஊதா, அது எடை ஆகாது அல்லாஹ்விடத்திலே கொசுவின் ரெக்கை அளவிற்கு கூட. தூஸனு அமாலுல் இபாத், அடியார்களுடைய அமல்கள் மறுமையில் நிறுத்தப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது போல, மறுமையில் அமல்கள் நிறுத்தப்படும், அமல்கள் நிறுக்கப்படும். இதை எப்படி நம்பிக்கை கொள்வது? மீசானை நம்புவது மறுமையை நம்புவது போல். மறுமையை நம்பினால்தான் மீசானை அவன் நம்ப முடியும். மறுமை ஏற்பட்டால்தான் மீசான் வரும். மீசானுடைய நம்பிக்கை மறுமையுடைய நம்பிக்கையோடு இணைந்தது. இதில் சந்தேகிப்பவன் மறுமையை மறுக்கிறான், மறுமையை மறுப்பவன் காஃபிராகிறான். அல்லாஹ் கூறுகிறான், வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், மறுமையின் விஷயத்தில் அவர்கள் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். இரண்டாவது என்ன? நாளை மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இந்த மீசான் இருக்கும், இந்த தராசு நிறுத்தப்படுவது இருக்கும். இது உண்மை, இது பார்க்கப்படும். இது இரண்டு எடை உள்ளதாக, இரண்டு எடைகளை சுமக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்றில் நன்மை நிறுத்தப்படும், ஒன்றில் தீமை நிறுத்தப்படும். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் அன்பியாவுடைய 47வது வசனம், நதஉல் மவாஸீனல் கிஸ்த லியௌமில் கியாமah ஃபலா துظلم نفس شيئا وان كان مثقال حبة من خردل اتينا بها وكفى بنا حاسبين. நாளை மறுமையில் அடியார்களுடைய அமல்கள் நிறுத்தப்படும். அதில் ஒருபோதும் அவர்கள் அநீதம் செய்யப்பட மாட்டார்கள். கடுகளவு இருந்தாலும் அல்லாஹ் அந்த அமலை கொண்டு வருவான். விசாரிப்பதற்கு நாமே போதுமானவன். வல் வஸ்னு யௌமைதினில் ஹக், யௌமைதில் ஹக், நாளை மறுமையில் நிறுத்தப்படுவது உண்மை. ஃபமன் ஃபக்குலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யாருடைய எடை கனமாகிறதோ அவர் வெற்றி பெற்றார். யாருடைய தீமையின் எடை கனமாகிறதோ அல்லது நன்மையின் எடை குறைகிறதோ, ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் பிமா கானூ பிஆயாத்தினா யஸ்லிமூன், நம்முடைய வசனங்களில் அவர்கள் செய்த அறியாமை அநியாயத்தின் காரணமாக அவர்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள். ஹைர், இது எத்தனாவது நம்பிக்கை? எட்டாவது. இப்ப தராசை நம்பிக்கை கொள்ளுதல். ஒன்பதாவது நம்பிக்கை, வஅன்னல்லாஹ தஆலா யுகல்லிமுல் இபாத யௌமல் கியாமah, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களிடத்தில் பேசுவான். லைஸ பிபைனிஹிம் வ பைனஹு தர்ஜுமானுன், அவனுக்கும் அடியானுக்கும் இடையிலே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். வல் ஈமானு பிஹி வ தஸ்தீகு பிஹி, அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதை உண்மைப்படுத்த வேண்டும். நாளை மறுமையில் அடியார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களிடத்தில் நேரடியாக பேசுவான். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வஸயுகல்லிமுஹு அல்லாஹு யௌமல் கியாமah, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவரோடும் பேசுவான். லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமானுன், அவருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். அப்ப அல்லாஹ் மறுமையில் பேசுவான். அல்லாஹ்வுடைய பேச்சை மறுத்தவர்கள் யார்? அல்லாஹ்விற்கு பேச்சு இல்லை என்ற சிஃபத்தை மறுத்தவர்கள். அல்லாஹ் பேச மாட்டான் என்ற சிஃபத்தை மறுத்தவர்கள் தான் மறுமையில் அல்லாஹ்வுடைய பேச்சையை மறுத்தார்கள். அந்த கூட்டங்களை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. மறுமையில் அல்லாஹ் பேசுவான் நேரடியாக, எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் அல்லாஹ்விற்கும் எமக்கும் இருக்க மாட்டார். எம் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் பேசுவான். யார்கிட்டயோ பேசுவான்னு நினைக்காதீங்க. நம்ம எப்படின்னா யார்கிட்டயோ சொல்ற மாதிரி தான் எல்லாத்தையும் நினைக்கிறோம்.
நரகத்தை பத்தி சொல்லும் பொழுது, நரகத்தை எச்சரிக்கை சொல்லப்படும் பொழுது யார்ட்டையோ சொல்ற மாதிரி நினைக்கிறோம். சொர்க்கத்தை பத்தி பேசும் பொழுது யார்ட்டையோ சொல்ற மாதிரி நினைக்கிறோம். குர்ஆனை புறக்கணிக்கிறத பத்தி சொல்லும் பொழுது யாரையோ நினைக்கிறோம், நம்மள நினைக்க மாட்டேங்கிறோம். இப்ப அல்லாஹ் யாரிடத்திலே பேசுவான்? எம்மிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இல்லாமல் அல்லாஹ் பேசுவான். அடுத்த நம்பிக்கை வல் ஈமானு பில் ஹவுத், ஹவுதை நம்பிக்கை கொள்ளுதல். வல் ஈமானு பில் ஹவுத், ஹவுதை குறித்த நம்பிக்கை. وأن لرسول الله صلى الله عليه وسلم حوضا يوم القيامة ترد عليه أمته. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறுமையில் ஹவுத் என்ற தடாகம் உண்டு. அதில் அந்த அவர்களுடைய சமூகம் தண்ணீரை அருந்தும். அர்துஹு மிஸ்லு தூலிஹி மஸீரத ஷஹரின், ஒரு மாதம் அளவிற்கு உள்ள தூரம் அதனுடைய அகலம் இருக்கும். ஆனியத்துஹு கஅததின் நுஜூமிஸ் ஸமா, அதனுடைய பாத்திரங்கள் நட்சத்திரங்களை போன்று இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் வந்ததை நம்பிக்கை கொள்ளுதல். அல் ஹவுது வல் கௌசரு, கௌசர் ஹவுத் இரண்டும் ஒன்றா பார்த்திருக்கிறோம். கௌசர் என்றால் இன்னா அதைனா கல் கௌசர், அது சொர்க்கத்தில் உள்ள தடாகம். கௌசர் என்றால் தடாகம், ஹவுத் என்றால் அந்த தடாகத்திலிருந்து வரப்பட்ட நீர் மஹ்ஷரில் சேர்க்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தண்ணீரை கொடுப்பதற்காக சேர்த்து வைக்கப்படக்கூடிய தடாகம் தான் ஹவுத். ஹவுத் என்பது வேறு, கௌசர் என்பது வேறு. கௌசர் என்பது சொர்க்கத்துடைய ஆறு, அதிலிருந்து வரப்பட்ட தண்ணீர் மஹ்ஷரில் சேமிக்கப்பட்டு தடாகமாக மாறும். தடாகத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் தண்ணீரை எடுத்து குடிக்க கொடுப்பார்கள். யார் குடித்தார்களோ அவர்களுக்கு தாகம் என்பதே ஏற்படாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்திலிருந்து அந்த தண்ணீரை முழுமையாக அருந்துவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அடுத்த நம்பிக்கை வல் ஈமானு பி அஸாபில் கபர். அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம இன்னா அஊது பிக மின் அஸாப் நஊது பிக மின் அஸாபில் கபர். கபருடைய வேதனை அல்லாஹ் பாதுகாப்பானாக. வல் ஈமானு பில் அஸாபில் கபர், கபருடைய வேதனையை நம்பிக்கை கொள்ளுதல். வ அன்ன ஹாதிஹி உம்மஹ், இந்த சமூகம் துஃப்தனு ஃபீ குபூரிஹா, கபரில் வேதனை செய்யப்படும் அல்லது கபரில் சோதிக்கப்படும். இந்த உம்மத்தில் உள்ள எல்லோரும் கபரில் சோதிக்கப்படுவார்கள். வதுஸ்அலு அனில் ஈமான், ஈமானை பற்றி கேட்கப்படும். வல் இஸ்லாம், இஸ்லாமை பற்றி கேட்கப்படும். வமன் ரப்புஹ், ரப்பை பற்றி கேட்கப்படும். வமன் நபியுஹ், நபியை பற்றி கேட்கப்படும். வயதீஹி முன்கர் வ நகீர், முன்கர் நகீர் என்ற மலக்குகள் வருவார்கள். கைஃப ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதின்படி. வ கைஃப அராத், அல்லாஹ் விரும்பியதின்படி. வல் ஈமானு பிஹி வ தஸ்தீகு பிஹி, அதை ஈமான் கொள்கிறோம், ஈமான் கொள்ள வேண்டும், அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விவரங்களை இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை நடக்கக்கூடிய உரையில் பார்த்துக் கொள்ளலாம். 21வது வல் ஈமானு பி ஷஃபாஅத்தின் நபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்தை நம்பிக்கை கொள்கிறோம். வ பி கௌமின் யக்ருஜூன மினன் நாரி பஅதமா இஹ்தரஃபு வ ஸாரு ஃபஹ்மா, மறுமையில் நரகத்தில் நுழைக்கப்பட்டதற்கு பிறகு எரித்து கரிக்கட்டைகளாக மனிதர்கள் மாறியதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்தின் மூலமாக சில மனிதர்களை வெளியே கொண்டு வருவான். வயுமரு பிஹிம் இலா நஹரின் அலா பாபில் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாசலில் இருக்கக்கூடிய அந்த ஆறில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை செலுத்துவான். கமா ஃபில் அஸர், ஹதீஸில் வருவது போல கைஃப ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதின்படி. வ கைஃப ஷா வகமாஷா, எப்படி அல்லாஹ் நாடுகிறானோ அப்படி. இன்னமா ஹுவல் ஈமானு பிஹி வ தஸ்தீகு பிஹி, அதை கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதை உண்மைப்படுத்த வேண்டும். இப்ப எல்லா விஷயங்களையும் சொல்வதற்கு காரணம் என்ன? அதை ஈமான் கொள், நம்பிக்கை கொள், அதில் கேள்வி கேட்காதே. எப்படி 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 நிறுத்தப்படும், எப்படி தராசெல்லாம் கொண்டு வரப்படும், தராசை வைத்து அல்லாஹ் ஏன் நிறுத்துகிறான், ஒருவருக்கு ஒரு தராசா பல தராசா, இதெல்லாம் சிந்திக்காதே. நாளை மறுமையில் ஹவுத் என்ற தடாகம், அது எப்படி குடித்தால் தண்ணீரை குடித்தால் தாகம் தீரும் என்றெல்லாம் பேசாது. ஹவுத், கௌசர், கபுர் எல்லாவற்றையும் குர்ஆன் சுன்னா கூறினால் நம்பிக்கைக்குள் உண்மைப்படுத்து. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா இந்த மத்தன்களை தொடர்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அந்த மத்தன்களை பார்ப்போம். இன்னும் ஒரு வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அல்லது அதுக்கு அடுத்த வாரம் உஸூல் சுன்னாவுடைய புத்தகத்தை இன்ஷா அல்லாஹ் முடித்து விடலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிந்ததை நம்முடைய உள்ளத்துக்கு புரிய வைப்பானாக, புரியாததை அல்லாஹ் எங்களுக்கு புரியவை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்வில் நாம் கேட்டதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக. கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.